கீழே இல்ல மேல ஏறுவா. கைகளை தட்டி இனி ஒரு பிரதர் நெகமியாக வரல, அசிஸ்டன்ட் பாஸ்டர் நெகமியா. சந்தோஷம். ஒரு விஷயம் தெரியுங்களா, ஒரு அசிஸ்டன்ட் உடல் ஊழியக்காரன் சர்டிபிகேட் மாறாத வாங்கி 3 வருஷம் ஆச்சு. சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. சொன்னார், ஐயா சர்டிபிகேட் கிடைச்சு திரும்பி வாங்கிடலாமான்னு கேட்டேன். வாங்கிட்டாங்க. யாரு ஸ்தாபனத்துல கேட்டு அவங்க இன்னும் சர்டிபிகேட் தரல. சர்டிபிகேட் இருக்கிறதுனால ஒரு நாள் சோர்ந்து போல. இன்னைக்கு சபை முன்பாக, பரலோகத்தின் தேவன் முன்பாக ஊழியக்காரன் உடல் ஊழியக்காரன் பார்த்த விரும்ப மாட்டான். பொறாமையில உலகம் கண்ணனுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அவர் என்ன, நான் என் வாயினால சொன்னேன், இனி என் கண்கள் அடைந்தாலும் ஊழியத்தை, தொடர் ஊழியத்தை செய்வதற்கு பாஸ்டர் நெகமியா இன்று முதல் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாக வாழ வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும். இது ஊழியத்தினுடைய அழைப்பு கொடுக்கிறதான ஒரு கேள்விகள். இவர் பிறப்பு, சாட்சி, அழைப்பு எல்லாவற்றையும் பெற்று தேவனுக்காக இருக்கிற மகனே, அபிஷேகம் இன்னைக்கு நீ ஊழியக்காரனுடைய அபிஷேகம் பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்களா? இருப்பேன். நீங்கள் எல்லாவற்றிலும், அதாவது வார்த்தையிலும், நடக்கையிலும், ஆவியிலும், அன்பிலும், விசுவாசத்திலும், கற்பிலும், நற்கிரியைகளிலும் உங்கள் குடும்பத்திற்கும் விசுவாசிகளுக்கும் நல்ல முன்மாதிரியா இருப்பீர்களா? இருப்பேன். நீங்கள் வெட்கப்படாத தேவ ஊழியக்காரராய் இருக்கும்படி வேத வசனத்தை ஜாக்கிரதையாய் படித்து ஆராய்ந்து பார்ப்பீர்களா? பார்ப்பேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரராய் இருக்கும்படி சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதித்து ஆரோக்கியமான உபதேசத்தை உபதேசிப்பீர்களா? இருப்பேன். தேவனுக்கு பிரியமுண்டாக பிரசங்கிப்பீர்களா? பிரசங்கிப்பேன். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரையே நம்பி விசுவாசமும் நன்மனசாட்சியும் உடையவர்களாகவும் நடந்து கொள்வீர்களா? நடந்து கொள்வோம். பாலியத்துக்குரிய இச்சைகள், பண ஆசை, பொருளாசை இவைகளை விட்டு ஓடி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுவீர்களா? செய்வேன். யாவரோடும் சமாதானமாய் இருந்து ஏற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க கவனமாய் இருப்பீர்களா? கவனமாய் இருப்பேன். இவர் சொன்ன சாட்சியின்படி, அறிக்கையின்படி இன்று முதல் தேவனுக்கும்பாகவும் இவர் பிரதர் நெகமியாவா இருந்தார். இன்று முதல் இந்த அப்பத்தை எடுத்து பகிர்ந்து கொடுப்பதற்கு என்னோடு ப்ரமோஷன் ஆகி கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே, அழைத்தீரே. அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கைகளை தயவு செய்து எழும்பி நின்று இந்த கைகள் இந்த மகளுக்கு நேராக அவருடைய மேல் இறங்கின அந்த அபிஷேகம், ஆசாரிய ஊழிய அபிஷேகத்தை பிதாவாகிய தேவன் இறங்கி வந்து நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலே மோசேயின் ஆவி யோசுவாவின் மேல் இறங்கி வந்ததை போல, எலியாவின் மேல் இருந்த ஆவி எலிசாவின் மேல் இறங்கி வந்ததை போல, அவள் மேல் இருந்த ஆவி தீமோத்தேயுவின் மேல் இறங்கி வந்ததை போல, இந்த
அந்த மாறாத ஊழியத்திலே ஆண்டவரே அசிஸ்டன்ட் பாஸ்டராக இன்னைக்கு நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். இன்று முதல் சபைக்கும் உமக்கும் ஆண்டவரே விசுவாசிகளுக்கு முன்பாக மாதிரியாக, கற்பிலும் நடக்கையிலும் முன்மாதிரியாக, சபையை துவக்கும் முதல் சபையை முடிக்கும் வரைக்கும், உங்களுடைய ராஜ்யத்துக்கு செல்லும் வரைக்கும் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை யாக்கோபு எப்படியா தன் பிள்ளைகளை தேவனுக்கு நேராய் ஆசீர்வதித்தாரோ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த மகனை கொண்டு அநேகருக்கு கொடுப்பீரார். தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன் வருகை சமீபமாக இருக்கிறது. ஒரு கூட்டத்தை ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர மகனை பயன்படுத்த உதவி செய்யும். ஊழியனுக்கும் ஊழியக்காரிக்கும் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து முடிவு வரைந்து நிலைத்து அப்பொழுது நீ ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வாய். இதோ அவனுக்கு திருந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவர் அதை போட்ட மாட்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். கர்த்தசியோ கண்ணன் முன்பாக கடந்து வந்து இதை கொடுப்பது காட்சியாக தகப்பனே, இந்த வரைக்கும் ஜெபிக்கிறோம் அப்பா, இந்த பிரதிஷ்டையா வரைக்கும் சோதரிக்கிறோம் அப்பா, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து முடிந்து அந்த மனம் கூட இருந்து எல்லா காரியங்களும் தகப்பனே தேவன் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு தாசனாய் குடும்பமா இருக்க ஜெபிக்கிறோம் அப்பா. நானும் படிக்கிறோம், நீர் மகிழ்ப்படும் இது தேவ சித்தம் அப்பா. ஒரு தகப்பனோடு இணைந்து ஒருமுகமாய் தகப்பனை உண்மை ஆராதிக்கிற, உண்மை தேடுகிற அப்ப சபையில உண்மை சாட்சி இருக்கிற, உண்மை உணர்கிற ஒரு மக்களா இருக்க படிச்சிருக்கிறோம். இந்த குடும்பத்தை இயேசு இந்த நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ரெண்டு பேரும் அளவுக்கு பிரதேசப்படுகிறோம் அப்பா. இந்த ஊழியத்தை தகப்பனை தூணா இருந்து மகனுக்கு உறுதுணையா இருந்து உறுதுணையா இருந்து தகப்பனை ஒரு நாமத்தை மகிழ்ப்படுத்தி ஒரு நாமத்தை உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வாதம் மாற்றுங்க. தொடர்ந்து எல்லாரும் படிக்கிறோம். நீர் மகிழ்ப்படும், நீர் வெளிப்படும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் உங்களுக்கே உள்ளாகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. கைகளை தட்டி கரங்களை தட்டி கையில் உட்காருங்க. வெளிப்படும் ஹalleluya. அருமையான பிரதரே, இன்னைக்கு ஆண்டவர் நீங்க வேதத்தை கற்றுக் கொடுத்து
அவரை சர்டிபிகேட் வாங்க வைத்ததை போல அவர் எங்க அல்ல இந்த பலிபீடத்தில் நிற்கக்கூடிய நாள் வரணும். அது வரைக்கும் இவருக்காக ஜெபிங்க. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. எவ்வளவு படிக்கிறதா சபையில் நிற்கலாம். வானத்தின் மேலே பூமி மேலே சகல அதிகாரம் படைத்த தெய்வமே, சபையாராய் ஊழியராய் நாங்கள் சேர்ந்து இந்த பிள்ளை நாங்களுடைய ஊழியத்திற்கு வேறு பிரிக்கிறோம். ஒரு நாள் இந்த மகனை ஆண்டவரே இந்த சபைக்கு ஒரு சுவிசேஷகராக அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு ஆத்மாவை பாரத்தை மகனுக்கு கொடுப்பீராக. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வார்த்தைப்படி இன்றைக்கு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இன்று முதல் அருமையான மகனுடைய வேலை ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர மழையை விழித்து நீங்கள் பிடிக்க நான் மனுஷனை பிடிக்கிறதாக மாற்ற வேண்டிய கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உன்னை இறக்கி வருகிறது. அவளுக்கு ஒரு பரணமாயிருந்ததை போல நீ ஒரு ஆறுதலின் மகன். கர்த்தருக்காக இந்த மகனை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் உதவி செய்ததுக்காக இன்று முதல் மார்நாத திருச்சபைக்கு ஒரு சுவிசேஷகனாக நான் இந்த சபைக்கு நம்முடைய ஈரோடு மார்நாத திருச்சபைக்கு சுவிசேஷகனாக பிரதிஷ்டை பண்ணுகிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி நெகேமியாவுடைய மச்சனை அவங்க தங்கச்சி தான் ஜான் கட்டியிருக்காரு. அருமையான மகன் பார்வையா இருந்தாரு. இவருக்கு ஞானஸ்நான பேரு ஜான். அவரு சரவணனா இருந்தாரு. ஞானஸ்நான பேர் நெகேமியா. மகனை இன்று முதல் நம்முடைய மாநாத திருச்சபைக்கு இவரையும் சுவிசேஷகர் மட்டுமல்லாம ஒரு பாடல் ஆராதனை வீரனாக நம்முடைய சபை மாநாத திருச்சபையினுடைய பாடல் குழுவுக்கு ஒரு ஆராதனை வீரனாக இன்னைக்கு நான் பிரதிஷ்டை பண்ண போகிறேன். வணங்கப்படி எல்லாரும் எழுப்பி நின்று இவரை ஆசீர்வதிக்கலாமா? 15 ஆண்டுகளாக மகனை ஆண்டவர் எவ்வளவால் பயன்படுத்தி கரங்களை தட்டி ஆண்டவரே மகனுக்காய் ஜெபிக்கிறேன். என் அன்பு மகன் இன்றைக்கு தாவீதின் மேல் இறங்கின அபிஷேகம் சாமியால் தைல கொம்பை எடுத்து தாவீதின் உச்சரினை போல இன்றைக்கு மகன் உச்சரினை உச்சப்படந்து இந்த அபிஷேகத்தை மகனை நிரப்புவீராக. இன்று முதல் மகனை ஆண்டவரே இந்த ஆராதனை வீரனாக பயன்படுத்துவீராக, 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 பயன்படுத்துவீராக. கர்த்தர் மகனை வல்லமையாக பயன்படுத்தும். மாநாத திருச்சபைக்கு மகனை அந்த வேறு பிரித்ததுக்காக சொல்றார். வருஷ லீடராக எங்களுடைய ஊழியத்திலே பங்கு பெற உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Thank you. God bless you.